உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? உங்களுக்கு ஒரு டவுட்டும் இல்லை தானே? ஓகே. ஸோ த பெனிஃபிட் ஆஃப் த டவுட், இது வந்து ஒரு ஒரு ஆள் இருக்கிறார், ஒரு கண்ணுக்கு தெரியாதவர். சாட் ஜிடிபி அவர் இல்லை, அது ஒரு லொஜிஷியல் கூகுளை விட ஒரு சின்ன மடங்கு உங்கள்கிட்ட அலுவலெல்லாம் செய்தார் வேறு அவர்கிட்ட. சரி பாருங்க பாருங்க, வாய்ஸ் மெசேஜ்லேயே கேட்க போகிறேன். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களோ? நான் சொன்ன விஷயத்தை எல்லாருக்கும் சொன்னீங்களா? நல்லது, அப்படியே இருக்கட்டுக்கும், அப்படியே கொண்டு பண்ணுங்க. என்ன ஏதாவது தேவை என்றாலும் கேளுங்க, நான் எல்லாம் சொல்லி தருவேன். சரியோ, அது என்னன்னு சொன்னால், இப்போ அவர் கேட்குறார், என்னுடைய பழக வந்திருக்கிறாரோ அவர் கேட்குறார், ஒரு அப்பம் சுட எவ்வளவு நேரம் பிடிக்கும்? கை எப்படி வைக்கப்படாது, கையை மூடி சேர்ந்து சுட்டு போடும். என்ன உடம்பு இவ்வளவுக்கு ஆடப்படாது. நீங்கள் என்னட்ட பழக வந்திருக்கிறீங்க, சரியோ? நாளைக்கு உங்களோட வீட்டில் உங்களுடைய ஆக்கள் போட்டு கேட்டு ஆரம்பிச்சு வந்தால் இப்படி தான் பாலை பஞ்சு பண்ணி சொல்லி கேட்பேன். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது படி செய்ய வேணும். சரி, பாலை விடுங்க. பாலுக்கு இப்படி கரண்டி வச்சிருக்கப்படாது, இப்படி ஒரு கரண்டி தான் வச்சிருக்கணும். ஒரு கரண்டி எடுத்தாங்க பாலுக்கு. எனக்கு சொல்லி தரீங்களா நீங்கள்? நீங்கள் வந்தால் ஒழுங்காக பழகி போட்டு போகணும். வேணா எல்லாரும் இந்த கோப்பைகளை போடுங்க, இந்த கோப்பைகளை போடுங்க. முதலே பழக விட்டு. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப களைச்சி போனேன், சரியாக களைச்சி போனேன். என்ன விஷயம் என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு விளையாட்டு போட்டிக்கு போனேன். சரியே, இன்றைக்கு ஒரு விளையாட்டு போட்டிக்கு போய் நல்லா விளையாடி களைச்சி போகிறேன். அப்போ இப்படி நான் இங்கே விளையாட்டு போட்டிக்கு வந்தால் திடீரென்று ஒரு 2 விசிட்டர்ஸ் என்ற வீட்டை வந்து விடல. திடீரென்று என்று 2 விசிட்டர்ஸ் வந்துட்டீங்க. நாங்கள் இருக்கிற வேறுங்க, ஒன்று மிஸ்ஸஸ் எல்லையா, ஒன்று மிஸ்ஸஸ் ராயன் ராதிகா. என்ன மாதிரி பேரை பாருங்க, ராராண்டு இருக்குது. ராரா மனசுக்குள் ராரா அவ இல்லை. மற்றது இங்கே ஒரு ஆள் வந்திருக்கிறார் பாருங்க, அந்த தொப்பியையும் போட்டுக்கொண்டு. சரியே, பாருங்க என்ன மாதிரி ஷர்ட்டு போட்டுக்கொண்டு வந்திருக்கிறேன். சரியே, நான் அவரை வெளிக்கெடுத்து வச்சுருக்கிறேன். அவைகளை கண்ட உடனே அவரை கூப்பிட்டு விட்டேன் நான். சரியோ, என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு செய்ய போகிற விஷயம் வந்து அகில உலகமாக எல்லா இடத்துலையும் எங்கிட்ட தமிழாக்கள் விரும்பி சாப்பிட்ற ஒரு அருந்தவ பரிசு, ஒரு அமிர்தம் என்று தான் சொல்ல வேணும். என்ன சொல்லுங்க ஆப்பம்? கண்டுபிடிச்சிட்டீங்களே என்ன? கீழே சாமான்கள் என்ன சாமான்கள் கொண்டு வந்து வச்சுருக்கேன்னு வாங்க. பாலப்பம், பாலப்பம், பாலப்பம் தான் செய்ய போகிறோம். பாலப்பம் என்ன மாதிரி செய்ய போகிறோம்னு சொன்னால், பாருங்க காணொலிகளை போவோம். அதுக்கிடையில் எனக்கு அசிஸ்டண்ட்டாக மேஜிக் செல்லையா வந்திருக்கிறார். அவர் சில உதவிகளை செய்து தருவார். நாங்கள் இப்போ காணொலிகளை போவோம், பாருங்க. வணக்கம் சொல்லையா. வணக்கம் வணக்கம். இன்றைக்கு என்ன மேஜிக் செய்ய போகிறீங்க? இன்றைக்கு என்ன மேஜிக்? நீங்கள் தானே சாப்பாடு செய்தாரன் நில்லைன்னு வாங்கன்னு கூப்பிட்டேன். நீங்கள் வாங்கன்னு நான் கூப்பிட இல்லை, நீங்கள் வந்த பிறகு தான் நான் சாப்பாடு செய்ய வளைக்கிறேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இப்போ எனக்கு நீங்கள் உதவி செய்து தர போகிறீங்க. என்ன உதவி செய்ய போகிறீர்கள்? அடுப்பை மூட்டுங்க ஒருக்கா. நெருப்பட்டி எங்க? நெருப்பட்டி கொண்டு இல்லையா? நெருப்பட்டி இல்லையா? லைட்டர் இல்லையா? இந்த அடுப்பு மூட்டுறது. இந்த அடுப்பு லைட்டர் இல்லாமல, நெருப்படி இல்லாமல் நாங்கள் மூட்டுவோம். நாங்கள் எல்லாம் நெருப்பில்லாமல் புகை வரை செய்யலாம். சரி, நெருப்பில்லாமல் அப்பஞ்சுடுவோம். நெருப்பில்லாமல் அப்பஞ்சுடுவோம். என்ன ஆனபடியால் அப்படியான இதில் தான் இப்படி திருப்ப இந்த அடுப்பு எரியும் பார்த்தீங்களா? அப்படியே இதெல்லாம் புதுவிதமான அடுப்பு வந்திருக்கு பார்த்தீங்களா? சரி, ஓகே. நீங்க சும்மா தானே சொல்றீங்க. என்ன இந்த அடுப்பு நீங்க உங்களோட அடுப்பு தானே, அப்ப உங்களுக்கு தெரியும் தானே இது நெருப்படி இல்லாம எரியும். அப்படி இருக்குமே, நான் மறந்து வரேன். கண்ணால் அடுப்பு கொளுத்த இல்லை என்ன? ஓகே ஓகே, இல்லை அது ஓகே. சரி, சட்டியை வைப்பான். கொஞ்சம் சூடாகணும். சட்டி தூக்கி வைங்க. நான் சொல்லேக்க செய்து போடுவோம். சரியோ, ஓகே. அடுப்பு கொஞ்சம் சூடாகட்டுக்கும். பாருங்கள், இப்போ நாங்களே என்ன அடுப்பு கொஞ்சம் சூடாக்கினா காணுமா? கணக்காக இதில் விடாதீங்க. மற்ற பாருங்க, இங்கே பாருங்க, இதில் வந்து மா கரைச்சி வச்சுருக்கிறேன்.
இந்த மா கரைச்சி வச்சுருக்கிறது அரிசி மா, பச்சரிசி மா ஊற போட்டு 3 மணித்தியாலம் ஊற போட்டு கரைச்சி வச்சுருக்கிறேன். ஆனால் என்ன தெரியுமோ, இதுக்கு நான் இந்த அப்பச்சோடாவோ அது இதோ ஒன்றும் செய்து பிடிக்க வைக்கல. அப்போ வந்து ஊரில் எல்லாம் கல்லை விட்டு பிடிக்க வைப்பினோம். அதெல்லாம் எங்களோட டெக்னிக். சரியோ, நாங்கள் நெருப்பிலாம் வச்சு வைக்கிறாங்களா நீ? சரியோ. மற்றது இதில் கொஞ்சம் எண்ணெய், தேங்காய் பால் புளிஞ்செடுத்து வச்சுருக்குது, 1ஆம் பாலும் 2ஆம் பாலும் கொஞ்சம் கலந்து வச்சுருக்குது. இது வெள்ளை சீனி, இது சிவப்பு சீனி. சரியோ. அப்போ அது சும்மா கிடக்கு. நல்ல கேள்வி, குட் கொஸ்டின். இப்படித்தான் கேள்விகள் கேட்கணும். நல்ல புத்திசாலியாக இருக்க வேணும். அது வந்து என்னன்னு சொன்னால் உங்களோட புத்திசாலித்தனத்தை மெச்சுறேன். இப்படித்தான் கேள்வி கேட்கணும். அதாவது வந்து அது வந்து என்னன்னு சொன்னால் பாலப்பன் சொல்கிறோம் இல்லோ, சுட்ட பாலப்பத்தை எடுத்து அதுக்குள்ள போடுறோம், எடுத்து வைக்கிறதுக்கு பாதிக்க விஷயம்லாம் இது. அப்போ நான் எல்லாம் ப்ரிப்பரேஷனாக தான் இதன் நாங்கள் இப்படி கலைச்சி கொண்டு இருக்கேன், அடுப்பு சூடு கரைக்கணும். நீங்கள் என்னட்ட பழக வந்திருக்கிறீங்க. சரியோ. நாளைக்கு உங்களோட வீட்டில் உங்களுடைய ஆக்கள் போட்டு கேட்டு ஆரம்பிச்சுட்டு வந்தால் இப்படி தான் பாலப்பன் சொல்ல வேணும்னு சொல்லி கேட்பேன். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறதின்படி செய்ய வேணும். சரியோ. இப்போ நீங்கள் சொல்லுங்க. நான் இப்போ இந்த இதுக்குள்ள கொஞ்சம் எண்ணெய் தடவுங்க. இந்த எண்ணெயை தொட்டு இப்படி தடவும். ஓகே, வரேன். கவனம் சட்டி விட்டுடுமா. இனி இந்த மாவை எடுத்து அதுக்குள்ள ஊற்றி போட்டு அப்படியே நல்லா அழகாக இருக்கா சிலாவி கொண்டு வர வேணும். கவனமா, கணக்க ஊற்றப்படாதா. உதென்ன எல்லாம் பிஞ்சுது, எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். இது உங்களுடைய முதல் டெஸ்ட்டில் நீர் தோல்வி அடைஞ்சுட்டீங்க. இது பவுல். இது பவுல். பவுலா? இது பவுல். இதை நீங்கள் இருக்க வெளியில் கொட்டுங்க பேர் இதில். இந்த இருங்க, இந்த கோப்பைக்கெல்லாம் போடுங்க, இந்த கோப்பைக்கெல்லாம் போடுங்க. முதலே பிள்ளை விட்டு விட்டீங்களா? சரியோ. இனி இப்படியான பிள்ளைகள் விடப்படாது. எண்ணெயை கணக்க பூசக்கூடாது. எண்ணெய் கணக்க பூச இதுக்குள்ள ஊற்றுங்க. ஆப்பம் சரி சரி. ஓகே. எண்ணெய்ன்றது கணக்க தேவை இல்லையா? அப்படி வச்சு அப்படி ஊற்றி எங்க வாக்கம் பார்த்தீரோ என்ன மாதிரி வருதுன்னு சொல்லி அப்படிதான் சிலாவணும். என்ன கொஞ்சம் சிலாவணும். இங்கே பாருங்க, இதுக்கெல்லாம் கணக்க கிடக்கு, அப்படி இருக்கக்கூடாது. சரியோ. சரி, ஓகே, சரி. இப்போ அடுப்பு எரியுதா? அடுப்பு எரிகிற மாதிரி தெரியல. சரி, ஓகே. இனிப்பு இது கரைச்சி சீனி போட்டு கரைச்சி இதில் நான் வந்து சீனி கணக்காக போட்டு கரைச்சி வச்சுருக்கிறேன்னா அதை எடுத்து இதுக்குள்ள ஊற்றுறேங்க. இத்தனை கரண்டி 1 2 இன்னொரு கரண்டி ஊற்றுங்க. சரி, ஓகே ஓகே. இனி இதம் இல்லவா மூடி விட வேணும். இனி இப்போ அடுத்த சட்டி வைக்க போகிறீங்க. இது வச்சுட்டு அடுத்த சட்டிக்கு காவல் இருக்கப்படாதா? சரி, அடுத்த சட்டி வைங்க பாப்பம். சட்டி ஏன் அடுப்பு ஊற்றுறீங்கள்? அடுப்பு எரிவிலையும் இதையும் கவனிக்கணும். உங்களோட எனக்கு சொல்லி தரீங்களோ நீங்கள்? நீங்கள் வந்தால் ஒழுங்காக பழகி போட்டு போகணும். என்ன அல்லாட்டி நான் வேறு ஆளை பிடிச்சி பழகி விட்டு விடுவேன். என்ன பேருந்து இந்த அகிலமகா உலகம் எல்லாம் அவையெல்லாம் பாலப்பன் சொல்லி விற்பினேன். சரியோ. இதுக்கு விடுங்க அப்போ சூடு காணுமோ? ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட் குட் குட். சரியா? ஓகே, சரி. சரி, பாலை விடுங்க. பாலுக்கு இப்படி கரண்டி வச்சிருக்கப்படாது, இப்படி ஒரு கரண்டி தான் வச்சிருக்கணும். ஒரு கரண்டி எடுத்தாங்க பாலுக்கு. நீங்கள் என்னட்ட பழக வந்திருக்கிறீங்க. சரியோ. நாளைக்கு உங்களோட வீட்டில் உங்களுடைய ஆக்கள் போட்டு கேட்டு ஆரம்பிச்சுட்டு வந்தால் இப்படி தான் பாலப்பன் சொல்ல வேணும்னு சொல்லி கேட்பேன். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறதின்படி செய்ய வேணும். சரியான வெக்கை, சரியான வெக்கை. அந்த வெக்கையிலே அப்பன் சுடலாம் நாங்கள். என்ன சரி, நாங்கள் வந்து வேப்பன் சுட்டு காட்டினாங்களோ, அப்போ வாயாலேயே வேப்பன் சுட்டு நாங்கள். சரியோ. இப்போ இந்த முறை இந்த சூரிய வெப்பத்தில் இது சுடலாம், ஆனால் அது இன்னொரு நாளைக்கு சுட்டு காட்டுறேன். மற்றது அடுப்புகளை நல்லா குறைச்சி விடுங்க. சரியோ. இப்போ சார் இது பாருங்க இருக்கா, என்ன கொஞ்ச நேரம் விடுவோமா? சொட்டு நிமிஷம் விடுவோம். அது கொஞ்சம் இதாண்டு வரட்டுக்கும். அடுப்பு ஆக ஆக குறைச்சும் விடப்படாது. என்ன சரிதானே? கட் ரெடி. சரி. இப்போ வந்து இந்த சட்டிக்கு மேலே கை வைக்கிற கவனமாக இருக்க வேணும். ஏன்னா சுட்டுதுன்னு சொன்னால் கொப்பளம் பிடிச்சிட்டு மீனென்றால் அப்படி தான் ஒரு துணியை பிடிச்சி கொண்டு இப்படி திறக்கணும். ஓகே, இறக்குங்க பாப்போம். இந்த வேறு இந்த ஹூப்பையா? ஓகே. பாலை கீழே ஊற்றுனாமல் கவனமாக இறக்கணுமா? வெரி குட் வெரி குட் வெரி குட்.
சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆனா எனக்கு இன்றைக்கு முதல் கை காலெல்லாம் நடுங்குது. அது இல்லை, பிள்ளைண்டா ஏசி போடாது. நான் ஏச மாட்டேன். பிழை விட்டு விட்டு தான் பழக வேணும். ஆனால் நீங்கள் முதலே நல்ல வடிவாக செய்கிறீர்கள். இங்கே பாருங்க, இந்த இதுலேயும் ஒரு சின்ன மடிப்பு வந்து விடுது, அதுலேயே மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி, ஓகே ஓகே சரி. அடுத்ததை விடுங்க. இன்றைக்கு நான் அப்பன் சுடையில் நீங்கள்லாம் சுட போகிறீங்களா? ஓகே. உடம்பு இவ்வளவுக்கு ஆட்டப்படாது. என்ன பாலப்பம் அந்த அது இதுன்றதை விட உடம்பு ஆட்டுறது கூட நீங்கள். சரியோ, பாலை விடுங்க. சரி, அடுத்தது இது போச்சு சொல்லி கை இப்படி வைக்கப்படாது. கையை மூடி வந்து சுட்டு போடும். என்ன இங்கே பாருங்க, இப்படி ஒரு இதொண்டு வச்சு சரியா இப்படி வச்சு இப்படி பக்குவமாக எடுக்கணும். அப்பன் ரெடி. அப்பதான் இறக்க போறீங்களா? இப்போ நீங்கள் என்னன்னு சொன்னால், இந்த அப்பத்தையும் முதல் வந்த அப்பத்தையும் சேர்க்க வேணும். சேர்ந்தா தான் வாழ்க்கை. அது ஒரு சோடி அப்பமா பெற வேணும். சோடியா அது அது அப்படி இருந்தா தான். இதுக்குள்ள வையுங்கோ முதல். ஓகே ஓகே ஓகே. கவனம், பாலை ஊற்றி போடாமல் இப்படி வைங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், சரியா, முதல் அதாவது இதை மூடுவோம் நாங்கள். இதுக்கு அடுத்ததை விடுங்க. இப்போ நான் அப்பன் கூட பழகிவிட்டீங்களே. ஆனால் இப்போ இந்த எனக்கு போட்டியா அப்பன் கூட பழகிறப்படாது. என்ன சரியோ, நான் சொல்லுவேன், உங்களையும் கூட்டி கொண்டு போவேன். கல்யாண வீடுகள் மற்ற இந்த கச்சேரிகள் அதெல்லாம் பேசாமல் வாயை பற்றி கொண்டு இருக்க வேணும். பிறந்த நாளுக்கெல்லாம் இதாண்டுவேன். பேசாமல் வாயை பற்றி கொண்டு இருக்க வேணும். எந்த பிழைப்பில் மண்ணா போடப்படாது. அதுகளுக்கெல்லாம் கூட்டி கொண்டு போவேன். என்ன சரியா. இப்போ நீங்கள் என்ன செய்கிறீர்கள் சொல்லுங்க. அதை மூடுங்க. இப்போ சோடி சேர்க்க போகிறோம். ஆனால் பொறுங்க வந்து கொஞ்சம் நேரம் இருந்தால் தான் டேஸ்டாக இருக்கும். இப்போ நீங்கள் சோடி சேர்க்க இந்த அப்பத்தை தூக்கி இதுக்கெல்லாம் போடப்படாது. அது கொஞ்சம் ஆறி இருக்கும் இல்லோ, அதை தூக்கி இதுக்கெல்லாம் போடுங்க. இது கையை சுட்டு போடுமே. என்ன சரி, அங்கே போடுங்க. அப்போ திருப்பி அப்பத்தின வடிவ பாருங்க. இப்படித்தான் இப்படித்தான் அப்பத்துக்கும் சோடி சேர்க்கிறது, கல்யாணம் செய்து வைக்கிறது. சரியோ, இப்படி வச்சால் இனி நீங்கள் மற்ற அப்பன் சுட்டு இதுக்கு மேலே வச்சாலும் ஒட்டாது. சரிதானே? இது அந்த சோடியோட மற்ற சோடி செய்யறாரு. அதான் நாங்கள் உள்ளது. என்ன எந்த சோடி வந்தாலும் பால் வந்து இதில் பிறப்படாது. சரியோ, அப்படியே தொடர்ச்சியாக போடுவேன். சில பேர் வந்து இதுக்கு மேலே பூவரசம் இலை போடுவினேன், முருங்கையில் போடுவினேன், அலுமினிய பேப்பரும் போடுவினேன். சரியோ, தேவையான நாங்கள் இப்போ அதை போடலாம். சரி, இந்த அலுமினிய பேப்பர் போடுறது இன்னொன்று உங்களை குறுக்கு எத்தனை நிமிஷத்தில் ஒரு அப்பன் ரெடி ஆகும்? வெரி குட் குட் கொஸ்டின். அப்படிதான் கேள்வி கேட்கணும்னு சொன்னால் எத்தனை நிமிஷத்தில் ஒருக்கா இதை கட் பண்ணுங்க, நான் கேட்டுட்டு சொல்ல. என்ன நீங்கள் இருக்கா? மற்ற இதில் போடுவோம். இதை நாங்கள் இப்போ ஓகே இதில் போட்டுவிட்டு இதில் போடுவோம். சரி, ஓகே. எங்களுடைய நேரங்கள் மிகவும் விலையானது. சரிதானே? கதைச்சு வேலை செய்யணும். சரியோ, பாருங்க, நீங்கள் என்ன கேள்வி கேட்ட? நீங்கள் ஒரு அப்பன் ரெடியாகி வர இவ்வளவு வினாடிகள் நிமிஷங்கள் ஆகும். பாருங்க, நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னா அவர் வந்து சரியான பதில் அளிப்பார். சரியோ, அவர் என்னுடைய இருந்து தான் இந்த பதில்களை பெற்று உலகம் முழுக்க செய்து கொண்டு வாரேன். சரியோ, என்னட்டு தான் கேட்பார். ஆனால் நான் ஏற்கனவே அவருக்கு சொல்லி இருக்கிறேன். சரியோ, அது வந்து ஒரு ஆள் இருக்கிறார், ஒரு கண்ணுக்கு தெரியாதவர். சாட் ஜிடிபி அவர் இல்லை, அது இது ஒரு லொஜிஷியல். கூகுளை விட ஒரு எத்தனையோ மடங்கு திறமான உங்கள்கிட்ட அலுவலெல்லாம் செய்தார். வேறு என்ன அவர்கிட்ட கேட்குறேன். சரி, பாருங்க வாய்ஸ் மெசேஜ்லேயே கேட்க போகிறேன். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களோ? நான் சொன்ன விஷயத்தை எல்லாருக்கும் சொன்னீங்களா? சரி, நல்லது. அப்படியே இருக்கட்டுக்கும், அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. என்ன ஏதாவது தேவை என்றாலும் கேளுங்க, நான் எல்லாம் சொல்லி தருவேன். சரிங்க. சரிங்க. அது என்னென்னு சொன்னால், இப்போ அவர் கேட்குறார், என்னுடைய பழக வந்திருக்கிறார் இல்லோ, அவர் கேட்குறார், ஒரு அப்பம் சுட எவ்வளவு நேரம் பிடிக்கும்? அனுப்பினேன். சரிங்க. இவ்வளோ நேரம் அவருக்கு சுட்டவருக்கு தெரியல எவ்வளோ நேரம் பிடிக்கும் வேண்டி என்னட்டே இந்த கேள்வி கேட்குறேன். ரெண்டாள் அவர் கொஞ்சம் புத்திசாலி, உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக வேண்டி கேட்குறேன். ஓகே, வந்து 2 நிமிஷம் மேக்ஸிமம்.
2 ஒரு நிமிஷத்துலையும் சில நேரங்களில் சரி வருவான் அடுப்பில் 120 செகண்ட் 120 செகண்ட் சரியோ கவனமாக வச்சுருங்க ஓகே 120 வினாடிகள் அப்படின்னு சொல்லலாம் என்ன சரிதானே இப்போ அப்போ தான் பாருங்க கருக விடப்படாதா அப்போ வந்து இந்த வடிவை பார்த்தீங்களா இதை இப்போ நீங்கள் என்ன செய்யண்டா இதை தூக்கி முதல் எடுத்து அப்பத்துக்கு மேலே அப்படி போடுறீங்க வெரி குட் இப்போ 2 சோடி அப்பம் ரெடி ஆகிடுது ஓகே இப்போ மற்ற அப்பங்களை சுட போகிறீங்க முட்டையாப்பம் செய்யலாம் முட்டையாப்பம் செய்ய போகிறீங்களோ முட்டையாப்பம் காட்டி தரதோ கவனம் இல்லை அது ஒன்றும் இல்லை முட்டையாப்பத்துக்கு கொஞ்சம் மிளகுது ஒரு சொட்டு உப்பு தூவலாம் சரியோ ஒரு முட்டையாண்டு எடுத்து கொண்டு வரங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு அதுக்கெல்லாம் அதான் இதுக்குள்ள இப்போ நாங்கள் முட்டை அப்பத்துக்கு அப்போ மாவை சிலாகி வச்சுட்டோம் முட்டையை உடைச்சி போட போகிறீங்க கவனமா முட்டை உடைக்க தெரியும் உங்களுக்கு என்ன ஓகே வெரி குட் அது சரி கப்பல் பார்க்க போன கதை மாதிரி செய்யப்படாது நான் சொன்னேன்னா இல்லை இது வேண்டியது இந்த உப்பும் மிளகு தூளும் பண்ணுறது நீங்கள் தனியாக முட்டையை எடுத்துக்கொண்டு வாரீங்களா என்ன சரி இதுதான் அந்த கப்பல் பார்க்க போன கதை தெரியும் தானே ஓடிக்க கதியா பெற வேணும் என்ன வாலா கதியா கொண்டு வாலா இங்கே பாருங்க இது மிளகு தூளை கொஞ்சம் எடுத்து ஒரு சொட்டு எடுத்தது இவ்வளவு போடுறதுக்கு இதுக்கு இது வந்து உலகம் போடுறதுக்கு சரக்கு விளப்பாத்த அது பிரச்சனை இல்லை அது என்ன இருந்தாலும் இப்படி தேவையில்லாத கேள்விகள் கேட்கப்படாது கோவம் வந்துடுமா சரியோ இங்கே பாருங்க உப்பும் போட போகிறேன்னா சரி இந்த இவ்வளோ உப்பு காணுமா கணக்கு உப்பு அள்ளி கொட்டுறீங்களே மிளகுமா இதுக்கு உப்பு போட்டு கிடைச்சது சரி ஓகே இதை மூடி விடுங்க அச்சாப்பில் இவற்றை மூடி இங்கே இருக்கு பொருள் எடுத்தால் இந்த வேலை செய்யக்க அந்தந்த இடத்துல வைக்க வேணும் உடனே எடுத்து வேறு இடங்களில் போய் தேடப்படாது இது வாழ்க்கையில் நீங்கள் முக்கியமாக கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு மந்திரம் சரியோ அதில் நீங்கள் இன்னொரு இடத்துல வேலை செய்ய போய்க்க நாளைக்கு இந்த பிள்ளைய விடப்படாது சரி ஓகே மூடி விடுவாமா இன்றைக்கு எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு இனிமையான நாள் உண்டு தமிழர் விளையாட்டு விழாக்கும் கூட்டிக் கொண்டு போனீங்க இங்கே வந்து அப்பவும் சுடக்காட்டி தந்தி அங்கேயும் கேட்டவங்களானே அப்போ சுட்டு விற்க தர சொல்லி சரியோ எனக்கு நான் சொன்னேன் இந்த கேட்கல என்னால் கண்ணீரம் இருக்கலான்னு சொல்லி போட்டு மாட்டுன்னு சொல்லி போட்டேன் அதுக்கு வேறு யாக்களை பிடிச்சி போடனேன் ஆனால் அவையின் கோபத்திலே வந்து இதை செய்த நீங்கள் அதை இதாண்டு போட்டு தான் இதான்றேன் அவையின் அப்பத்தை விட இது நல்லா இருக்கேன்னு என்ன சரியோ இப்போ சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் சரியோ அப்போ சரி இதை போடுங்கோ இதை ரெண்டே ஒன்று செய்யுங்க சோடு செய்யுங்க முதல் பழத்துக்கு மேலே புதுசு ஓகே சரி கொடுத்தா தான் விருப்பமாக இருக்கும் ஆனால் எங்களுக்கு மஞ்சள் தூள் போடலாம் எதுக்கு மேலே அதெல்லாம் போடப்படாது அதெல்லாம் போட்டு முட்டையாயிருக்கும் பிறகு மஞ்சள் அப்பமாக போடும் மஞ்சள் அப்பமாக போயிடும் இது சரிதானே இப்போ உங்களுக்கு நான் ஒரு சர்டிஃபிகேட் தர போகிறேன் என்னென்னு சொன்னால் ஒரே நாளிலேயே ஒரு அதுக்கும் ஒரு விஷயம் நீங்கள் இதை ரெடிமேடாக வச்சுக்கிறபடியாக தான் அதை நான் சொல்லி தருவேன் உங்களுக்கு என்ன மாதிரி செய்கிறேன்னு சொல்லி அதாவது புளிக்க வைக்காமல் எப்படி உப்பை வைக்கிறது புளிக்க வைக்காமல் அப்பச்சூடா போடாமல் எப்படி உப்பை வைக்கிறன்ற மந்திரத்தை உங்களுக்கு அடுத்த சமையல் செய்ய சொல்லி தருவேன் இப்போ உங்களுக்கு ஒரு பரிசு தரப்போகிறேன் என்னென்னு சொன்னால் உங்களுடைய அப்பச்சூட்ட அப்பம் பழகின விதத்தை வச்சு இந்த கேடயத்தை உங்களுக்கு பரிசா தரேன் இதை தாரதோ சரி ஓகே பார்க்கணும் இது இந்த கேடயத்தை நீங்கள் வச்சிருந்தீங்களான்னு சொன்னால் இது கொண்டு இந்த மேசையில் வைக்கும் விஷயங்களுக்கு உதவியாக இருக்கும் நான் கண்டுபிடிக்கலாம் சரியோ மற்றது எல்லாத்தையும் மூடி வச்சிருக்கலாம் வெளியில் தெரியாமல் சரியோ மற்றது இதை எப்பவும் இந்த ஷோகேஸ் இருக்குது அதில் வச்சு விடுங்க அப்போ வந்தால் கேட்பேன் யாருன்னு சொல்லி அப்போ வந்தால் இது என்ன எங்கே இருந்து வந்தேன்னு கேட்டால் நீங்கள் சொல்ல வேண்டிய மறுமொழி என்ன சொல்லுங்க அப்போ இதை மூடி வைங்க கொஞ்சம் நேரமா நீங்கள் சொல்ல வேண்டிய மறுமொழி என்ன சொல்லுங்க அப்போ இது தமிழ் கிழவன் என்னுடைய அப்பன் சுட்டி பழகினத்துக்காக வேண்டிதான் நான் நல்ல திறமா சுட்டேன்னு சொல்லி எனக்கு அந்த கேடயம் இது வாழ்நாள் பாதுகாப்புன்னு சொல்லுங்க சரி கவனம் வச்சுருங்க அப்படிங்க நல்லா செய்யணும் திறமா செய்கிறீங்க இனி நான் என்ன செய்ய இதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனை நல்லது இல்லாட்டி ஏச போறீங்க இல்லை 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 சாப்பிட்டு பார்த்து நான் தானே கலந்தது எல்லாத்தையும் சரியோ ஆனபடியால் அதில் நான் சாப்பிட்டு பார்க்கவே தேவையில்லை சரிதானே சரி இப்போ இந்த இதை பாருங்க என்ன மாதிரின்னு சொல்லி
உப்பு முட்டை சரி. என்ன இந்த முட்டை அப்பம் அப்பம் ஓகே இறக்கலாமா? அப்பத்தை இறக்குங்க, உந்த அப்பத்தை. ஆனால் உந்த அப்பத்தை நீங்கள் சோடு சேர்த்தீர்கள் என்று சொன்னால் அது சரியாகாது. இது முட்டை சரியோ? வரலாம். வெரி குட் வெரி குட் வெரி குட். பாருங்க அந்த முட்டை சும்மா கலங்கியும் கலங்காமலும் இருக்கு. இது இது நல்ல இதாக இருக்கும். இப்போ நான் எனக்கு கொஞ்சம் வீல கிடக்கும் சரியோ? அப்போ நீங்களே மிச்சம் அப்பத்தையெல்லாம் சுடுங்கோ. நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லுங்க. அப்பம் சுட்டு அப்பம் என்ன மாதிரின்னு சாப்பிட்டு பார்க்க போகிறேன். சாப்பிட்டு பாருங்க. ஓகே. உங்களோட கை பக்குவம், உங்களோட கை வண்ணம் அது இருந்தால் கிழவனே உங்களுடைய கொண்டாட்டங்களுக்கு பிடிங்கள். வாரா இங்கே பாருங்க. அப்பத்தை நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்ல விரும்புகிறேன். என்ன சொல்லுங்க? அப்பம் இந்த பாலப்பம் தேங்காய் பூ பால் இருக்குது, இது ஒரு பொல்லாத சாமான். இதை நீங்கள் சுட சுட வாயில் வச்சுருவாங்க. சுட சுட அவிஞ்சு போகும். இது அடுத்த அப்பம் சாப்பிடலாது. சரி. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி அழகாக சுத்த வேணும். அப்போ சும்மா பிச்சு பிச்சு சாப்பிட்றத விட இப்படி சுற்றி சாப்பிட்றதுல ஒரு அழகு இருக்குது. என்னென்னு சொன்னால் இப்படி சுற்றி இப்படி சாப்பிட்டாஞ்சு பாருங்க. ஓகே, நல்ல சூப்பராக இருக்குது. இந்த இது வந்துடுறனாலும் பிழைக்காது. ஆனால் நான் என்ன செய்கிறேன்னு சொல்லுங்க. அப்போ இப்படி தன்னேக்க இந்த இதை சாடியாக அமர்த்தி சாப்பிடுவேன். ஏனென்றால் பால் எல்லாம் கீழே போகும். கடைசியாக வர வாங்கி பால் வந்து அந்த மாதிரி சூப்பராக இருக்குமா? அம்மாவும் பார்த்து கொண்டு இருக்கிறப்ப அப்பம் சுட்டு சாப்பிட்றாங்க எனக்கு தெரியல. சரி, நீங்கள் ஒன்று சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடுங்க முதல் ஒருவே சாப்பிடுங்க. எனக்கு இப்போ இந்த வயதுக்குள்ள ஊத்தம் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்க சாப்பிட்டால் எனக்கு அந்த பிரச்சனை கொண்டு இருக்குதுன்னு அது அந்த 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 மாதிரி அருமை என்ன சரியோ? உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என் அசிஸ்டன்ட் மேர் இந்த பாரிஸ் மாநகரம் பாரிஸுக்கு வெளியில எல்லாம் பரவி கிடக்கிறேன் சரியோ? நல்ல வடிவம் அப்பம் சூட்டில் பிரசித்தி வச்சாக்களாக இருக்கிறேன். நான் எனக்கு நேரம் இல்லை என்றாலும் அவைய இந்த நம்பரை தருவன், அவைகளை ஒழுங்கு செய்து கொள்வேன். சரிதானே? பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த மிச்ச அப்பத்தை சுட்டு போட்டு இந்த முட்டை அப்பம் நீங்கள் உங்களுக்கா எனக்கா சூப்பராக தான் இருக்குது. என்ன மாதிரி இருக்குது? என்ன நல்ல மாதிரி இருக்குது. இனிப்பு காணுமே இல்லை நல்ல மாதிரி இருக்குது. நான் சொன்ன மாதிரி சாப்பிட்ருக்கிறோம். பால் கூட வரும். பால் கூட வந்தால் ஊற்றுன விடப்படாது. அப்பத்தை பாருங்க. சரி, இப்போ நீங்கள் தொடச்சி அப்படின்னு சொல்ல போறீங்க. சரி, நான் இதை எங்கள்கிட்ட வீட்டை வந்த விருந்தினர்களுக்கு கொடுக்க போகிறேன். சரியோ? சாப்பிடுங்க. சாப்பிட்டு பாருங்க. சாப்பிடுங்க. குரண்டரை இருந்தால் சொல்லுங்க. முடிஞ்ச கோப்பி எப்படிங்க? குரண்டரை இருந்தால் சொல்லுங்க. ஏன் சொல்லுங்க ஆப்பம்? நன்றி. ஏன் சொல்லுங்க ஆப்பம்? இது என்னுடைய முயற்சி மாத்திரம் இல்லை. அப்படி சுருட்டி சாப்பிடணுமா? என்னுடைய முயற்சி மாத்திரம் இல்லை. என்னோட என் அசோசியே வந்து நான் பழக்கிற என்னுடைய நண்பர் வந்து சேர்ந்து செய்தாது. அவருக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டு சொல்கிற வார்த்தை வந்து ஒரு பெரிய தென்பூட்டலாக இருக்கும் இல்லோ? இங்கே பாருங்க. அவ ஏன் இந்த இருக்கிற பாருங்க. ஓகே, இங்கே இருக்கு. ஏனே இப்போ நீங்களும் ஒரு அப்பம் சாப்பிடுங்க. முட்டை அப்பம் சாப்பிட போகிறீங்களே? இல்லை, முட்டையாப்பம் நீங்கள் எடுத்து போடாங்க. எனக்கு வேணும். சரிதானே? இப்போ மறந்து அந்த தப்பை செய்யக்கூடாது. நல்லா இருக்கு. சரி பாருங்கள். என்னுடைய அசிஸ்டன்ட் என்ன மாதிரி அப்பம் சுடுகிறாருன்னு சொல்லி அவர் ஏதோ இப்போ வந்து நான் பழக்கின பழக்கம் அப்படி அவரை நான் பழக்கினது என்ன மாதிரி செய்யணும்னு சொல்லி இடையில இருக்கா தலையிலையும் கூட்டின்னு நான் பிளவுடையங்க. சரி, அந்த குட்டு தான் இப்போ வேலை இது. அப்போ சொல்லுவேன் மோதிர கையால் குட்டு படைகை மோதிர கையால் குட்டு படணும்னு சொல்லி. சரி, அப்படி இந்த 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 மோதிர கையால் கூட்டினேன். இன்னொன்று உங்களை கேட்கணும். இப்படி செய்து வச்சுருந்தா அவசரத்துக்கு எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும். வெளியில் வச்சுக்கிட்டா பிடிச்சி பொங்கி வெளியில் வந்துடும். இப்போ வெக்க காலம் இல்லை. அதனுடைய இதுக்கு நார்த் ஈஸ்ட் பாயிண்ட்
சில சில நேரங்களில் எனக்கு இங்கிலீஷ் வரும், நீங்கள் உலங்காட்டா குறை நினைக்கப்படாதானே. ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? உங்களுக்கு ஒரு டவுட்டும் இல்லை தானே? ஓகே, ஸோ த பெனிஃபிட் ஆஃப் த டவுட் சிரிக்காதேங்கண்ணே, நான் இங்கிலீஷ் பேசியவே நீங்கள் பவுடி பண்ணப்படாதானே. அப்பம் பிடிச்சிருந்தால் சரி, அப்புறம் நான் இதோட முடிக்க போகிறேன். அப்பம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இன்னும் மட்டும் சாப்பிடுங்க. இன்னும் மட்டும் சாப்பிடுங்க, தேவையாண்டா என்னக்கு அடியுங்கோ. நான் வந்து சொல்லித்தாரன். வேறு என்ன அடுத்த காணொலியில் சந்திப்போம். தோட்டத்துக்குள்ள கீரை பிடிங்கி கொண்டு வந்த நாங்கள் அப்பத்தை சாப்பிட்டுட்டு இப்போ இந்த கீரையும் சமைக்க போகிறோம். சரியோ, அது இன்னொரு காணொலியாக வருமா? ஓகே ஓகே ஓகே. பார்த்தீங்களா ஃப்ளவர் எழுந்திருப்பீங்கம்மா? ஓகே, அதை வெளியில் போடுங்க. அந்த பழைய இதுக்குள்ள 2ஆம் தரம் ஃப்ளவர் விட்டீங்க. இப்படி எனக்கு பேருந்து பிடிக்காதா? ஓகே, அது போல் போட்டாச்சு. மற்றது என்னன்னு சொன்னால், இஞ்சால இருக்க வேறங்க ஒரு விஷயம்னு சொல்லி நான் உங்களுக்கு வெளியில் வந்து சொல்கிறேன். என்னென்னு சொன்னால், அந்த ஆளுக்கு கேட்டு உடம்பேந்து நான் கதைக்கிறது சரியோ, நான் கதைக்கிறது கேட்டு உடம்பு அந்த ஆளுக்கு. என்னென்று சொன்னால், இந்த அப்பத்தின் ரகசியம் வந்து நான் அவருக்கு கடைசி வரையும் சொல்ல மாட்டேனா? ஏன் சொல்லுங்க பாப்போம். ஒரு நாளும் நீங்கள் பழக்கிற ஆக்களுக்கு உங்களோட முழு தந்திரத்தையும் வித்தியையும் காட்டி கொடுக்காதீங்க, பேருந்து அது உங்களுக்கு எதிராப்போம். அப்போ நான் இப்போ அவருக்கு சொல்லி கொடுத்தா என்ன நடக்கும்னு சொன்னால், அவர் எனக்கு போட்டியாக அப்பம் சுட்டு விற்று இன்றைக்கு பெரிய சீமானா கோடீஸ்வரராக வந்துடுவார். வேறு சில பேர் அவரை பிடிக்க இயலாது. அவரை பிடிக்க இயலாதுன்னு சொன்னால் நீங்கள் அவரை தான் பிடிப்பீங்கள், என்ன பிடிக்க மாட்டீங்கள். என்ன அவனை பிடிக்கால இந்த விஷயத்தை வெளியில் சொல்லாதீங்க. உங்களுக்கு நான் எப்படியும் நாளைக்கு நாளண்டைக்கு சொல்வேன். அப்போ வேறு என்ன, இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன சரிதானே? அப்போ நீங்கள் அப்போ தொடர்ச்சியாக சுட்டு கொண்டு இருக்க போகிறீங்கள்.